நான் செம்ம ஷாக்கு. என்னையா கேட்குறீங்க இந்த ஒரு இது. அண்ட் தென் ஆக்சுவலி வி ஹேட் அ லாட் ஆஃப் நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக முடியாது. தென் ஹி டோல் ட்ரஸ்ட் மீ, எதுவுமே தப்பாக தெரியாது. இந்த சீட் ஷாட் தான் தப்பாக தெரியாது. உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பாக இருந்துச்சு அந்த மாதிரினா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்க்கல. ஸோ வீட்டில் பார்த்து எதானே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு கால் அரவிந்த் சாருக்கு தான் பண்ண போகிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே இன்றைக்கி இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படம் தருணத்துக்கோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ புகழ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவே அரவிந்த் சார் சொன்னார், பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அப்போவே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் ஹீ கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம். அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீ டோல்ட் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் தான் என் படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்போ நான் அது பெருசாக நம்பல, பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே. அண்ட் தென் வி மெட் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், பிகாஸ் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணமில் வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் என்னோடய படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும். அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். அண்ட் ராஜா சார், சினிமோட்டோகிராஃபர் ராஜா சார், அண்ட் மை என்டையர் டீம், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார், அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஃபுல் 100% எஃபோர்ட் போட்டிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லவ் டு தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் குரூப் காஸ்ட். தேங்க்யூ கிஷன், ராஜ், விமல், எவ்ரி ஒன். கீதா மேம், ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ தன்ஜயன் சார் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து ஜனவரி 14 தியேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்கள் புகழ், நீடன், அவங்களுக்கு நன்றி. இது மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணதுக்கு. அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார். ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங். நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஜானரை வேறு ஜானர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு. தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர் வரும். ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அது அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு, அந்த ப்ராசஸ்லாம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு, ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில். இதில் ஒரு 2 பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது முதல் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இதழ்களுக்கு 2 வேலை என்ன, ஒன்று வந்து சத்தம் கூட்டல், இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 2 இதயத்தோட வேலை வந்து 2 அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த 2 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து, ஆனால் இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த வேலை வந்து உன்னை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு பாட்டு. இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு நான் வர. ஆனால் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரணும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போகிறது இல்லாமல் இந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்குது. ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2. ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும், இன்னொன்று திரையரங்கு கூட்டலும். இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர்.
முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எவ்வளோ கண்ட்ரோல்டாக, எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அது ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு. அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டுமில்லை, இந்த படத்தை ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும், அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும், ஏன்னா ரொம்ப கதையை முழுசாக ரிவீலும் பண்ணாமல் அதே சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு, அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரப்போகிற பொங்கலுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். இந்த மிக சிறப்பாக தமிழ் சினிமாவுக்கும் அமையணும், உங்களுக்கும் அமையணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். முதல்ல தருணம் படத்துடைய தயாரிப்பாளர் புகழ் அண்ட் ஈடனுக்கு வாழ்த்துக்கள். முதல் படம் நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகழ் அவர்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஃபுல்லி இன்வால்வ். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் படங்களை இன்வால்வ் பண்ணுறதில்ல, அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்த இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட் லாஸ்ட் 1 இயராக நான் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழ் அவர்களும் ஈடன் அவர்களும் அவ்வளோ அருமையாக மேக்கிங்லேருந்து ப்ரொமோஷன்லேருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா விஷயத்துலையும் டு த எக்ஸ்டென்ட் அரவிந்த் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்வார். நான் அரவிந்த் கிட்ட என்ன சொன்னேன், அரவிந்த் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவு அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, அவங்க முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்தில் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அதனால் நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார், அவர் இன்வால்மெண்ட் இருக்கட்டும், ரொம்ப டிசிஷனில் வரவானா, நான் நல்ல படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட, அருமையாக ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷனில் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லலை, நான் படம் பார்த்துட்டேன். படம் ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழ் அவர்கள் நீங்கள் பாருங்கள் சார்னு ஒரு ப்ரிவ்யூ தேட்டரில் போட்டார். உண்மையிலே நான் அது பிறகு கிஷன்தாஸினுடைய ஃபேன் ஆகிட்டேன். கிஷன்தாஸ் சின்ன வயசில் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், அது பிறகு கிஷன்தாஸ்க்கு நான் ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன், கிஷன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க, அவ்வளோ திறமையாக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன். அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த படம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த், புகழ், கிஷன்தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் ப்ரிவியூவில் எனக்கு போடும்போது. ஸ்மிருதி உங்களுக்கு அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது. 7Gயில் கூட நான் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி படமும் சரி, அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. உங்கள் 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 2 பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி, கான்ஃப்ளிக்ட்டும் சரி, அது பிறகு நீங்கள் ராஜ் ஐயப்ப கூட சேர்ந்து பண்ணுற அட்டுழிவும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்தில் க்யூட்டாக ஒரு ரோல் கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க. கீதா மேம் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. என்ன லப்பர் பந்துறது எல்லாம் நிறைய படங்கள் உங்களை பார்த்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஒரு க்யூரியஸ் மாமியா ரொம்ப கலாட்டா பண்ணுறீங்க படத்தில். க்யூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி, ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர். ராஜையப்பா ஒரு பிஆர்ஓ அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஆக்டராக இருக்கீங்க. நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அண்ட் உங்கள் 3 பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டு, அந்த போராட்டம், அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு படமாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் கண்டிப்பாக பல ஆடியன்ஸ்க்கும், அதாவது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பொங்கலுக்கு 7 படம் வருது. இந்த 7 படத்தையும் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் நம்மளுக்கு லீவ் இருக்கிறதுட்டு கண்டிப்பாக நான் புகழ்கிட்ட சொன்னேன், நல்ல படமாக இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேயில் வந்ததுன்னா மக்கள் நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் புகழ் சார். உங்களுடைய இந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு முயற்சி, அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன்,
பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. ஆனாலும் நான் வந்து என் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன். நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல 10 படம் வரும்னாங்க. இப்போ 7 படம் தான் வருது. ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன். அந்த 7 படத்தில் 7 படமும் வெற்றி அடையணும். அதில் ஒரு படம் டப்பிங் படம் தான். ஆனால் அதுவும் ஒரு பெரிய படம், நம்முடைய பெரிய இயக்குனருடைய படம். மீதி 6மே நேரடி தமிழ் படங்கள். இந்த 7 திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவலில் 10 நாள் லீவில் பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும். அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேயில் ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட். மக்கள் வந்து திரையரங்குக்கு வர்றது ரொம்ப குறைச்சலாக போயிட்டுருக்கு. செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து திரையரங்கு வந்து பார்க்குற வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். மீண்டும் ஒரு முறை எல்லோருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும். அதை வந்து கொஞ்சம் செலக்டிவாக பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலேருந்து மாறி எல்லோருமே நல்ல படம், டீசெண்டான படம் போய் பார்க்கலாம் திரையரங்கு அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும். அது ஊடக நண்பர்களால் தான் முடியும். நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். புகழவர்களுக்கு ஒரே ரிக்வெஸ்ட்னா சீக்கிரமாக படத்தை போட்டுருங்க. 14ஆம் தேதி வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி போட்டுருங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எஃபர்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வெற்றி வரணுமோ அதை கொண்டு வரத்தில் ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க. அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை போடுங்கன்னு சொல்கிறேன். இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக கிஷன்தாஸ்க்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். கிஷன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு பேங்கபிள் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வேணும். அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களோட உழைப்பும் இருக்குது. பர்சனாலிட்டி மட்டும் இல்லை, உழைப்பு, டேலண்ட் எல்லாமே இருக்குது. அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த படத்தில் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது, தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி. ஸோ பொங்கல் பீரியடில் வர 2000 படங்களில் எங்கள் படமும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பேசலான்னு சொன்னார். கதை நரேட் பண்ணார். நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணேன், என்ன த்ரில்லரே இல்லை, ரொம்ப லவ்வாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து முடிச்சோடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது. முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் கதை சூப்பராக இருக்குது, நான் தாங்குவேனா, நிறைய விஷயங்கள் இருக்குது, டான்ஸு, ஃபைட்டு, இந்த கேரக்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆஃபீஸராக எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபஸ்ட்டு அஷூரன்ஸே அரவிந்த் சார் கிட்ட தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க. நிறைய இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்கிற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேரில் இருக்கிற ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்ட்டோட ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதி நானும் ஃபஸ்ட் டே பூஜையில் தான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் ரொம்ப மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2-3 ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது. பட் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி. அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமாக கேரவேனில் இங்கே 3 பேர் விட்டால் புலம்ப தான் செய்யும், இது வரலையடா, இது பண்ணலையடா, என்ன பண்ணுறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பணும். பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த 1 இயரில் ராஜ் வந்து உப்பு புளிக்காரம்னு ஒரு ஷோவில் வந்து எல்லாரையும் ஃபுல்லாக கலக்கி எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால், அந்த முயற்சி இருந்தால் அதாவது ஒரு சக்ஸஸ் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கீதா கைலாசம் மேம், நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுகிறதோ, அம்மா பார்த்து பேசுகிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம்.
அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும். அது நீங்கள் எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பேட்டர்னை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலசரவணனும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது. பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கம்மிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபில்ம். நான் வந்து பாபி மாஸ்டர் இங்கே இருக்கிறதுனால பாபி மாஸ்டர்கிட்டே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் நான் பார்க்கும்போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்து, இந்த பையனால் ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பாக இருந்ததில்ல மாஸ்டர். நான் அப்போவே நோட்டீஸ் பண்ணேன். பட் அருண் சார் என் மேலே வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேலே வச்சார். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பாட்டு பார்த்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பட் நானே உங்கள் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் என்னமோ கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்கள் வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும். இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது சார் இது இப்போ வருதா இல்லை அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளோ கன்விக்ஷனோட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சோடனே நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனாக இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அசோக் மாஸ்டர் இங்கே இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன், ஃபைட்டெல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதில் வந்து ஒரு போர்ஷனில் ஒரு 10 கிலோ கன் பிடிச்சிட்டு அங்கே வந்து அந்த ஃபயரிங்கோடலாம் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. அரவிந்த் சார்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலாக என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சார். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்போவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்டில் இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்கே இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார். more as a human being, I always have a lot of respect. அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், முதலி முடியும் டைம்லையுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, which is very very special for me. Thank you so much for that sir. எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக அது இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ, நான் அவர்கிட்ட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறம் வரணும்னு. நேஹாவும் இங்கே இருக்காங்க, காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள தான் வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்கே ஃபிட் ஆகலை, பேண்ட் ஃபிட் ஆகலைன்னு சொல்லி டெய்லி அவங்கள தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் as well நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தார், பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டார். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவாக இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார். அண்ட் தனஞ்சயன் சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின, இந்த படத்தில் ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான். அண்ட் அவர் வந்து ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் கூப்பிடும்போது. அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைமில் வந்து இந்த படம் எப்படி இருக்குது, நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோமா இல்லையா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைமில் அந்த தருணத்தில் தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு. அண்ட் தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்குது. அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை. பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ 7Gன்னு மென்ஷன் பண்ணார், எங்கள் படம் மென்ஷன் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். உங்களுக்கு அறியாமலே நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் டைமோட வேல்யூ தெரியும், அந்த டைம் எடுத்துட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னா ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அரவிந்த் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்குன்னு. ஸோ அவர் டேஜாவோ டைரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்தில் வந்து
எப்படியாச்சும் என் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாருன்னு சார் நான் ப்ராமிஸை ஹோப்ஃபுல்லாக நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ லைக் ஐ செட், இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். நான் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓடிடியில் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பட் இங்கே ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது. நாங்கள் எல்லாருமே ஒரு 13 பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்தில். 13 பேருமே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான். நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது. இதை நான் சும்மா மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் மனமார்ந்து சொல்கிறேன். தேங்க்யூ, ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தை மேக் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அதை ஏற்றுக்கிற பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு. அண்ட் ஜனவரி 14 பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அப்படி தான் சொன்னோம். ஆனால் நான் வந்து ஒரு 2019 வரைக்கும் இது இங்கேருந்து தான் நான் என்னோடய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வணக்கம். என்னோட தருணன் டீமுக்கு வணக்கம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். இட் மீன்ஸ் a lot to me. ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்வாங்க. நான் யார்கிட்ட இல்லைன்னுவேன். அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணிங்களான்னுவாங்க. ஆமாம், நான் அது வந்து ஒரு சொல்லுவேன். ஆமாம், ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன். 4 ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம் ஸ்கூலு, பிரசாத் வந்து என்னோடய யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன். ஸோ நான் அப்படி வந்து ஒரு 9 வருஷங்கள் நான் அவங்க கூட பயணித்து எந்த மாதிரி அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி பண்ணோம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு 2வது படத்தை நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு. எனக்கு அருள்நிதியே சொல்லுவார், அது என்னங்க உங்கள் படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணதில்லைன்னும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அது நீங்கள் அவ்வளோ ப்ராமிசிங்காக என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில் பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன். இது இந்த மாதிரி படமாக பிளான் பண்ணுறேன், இப்படி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டாக நின்றனோ, இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பாக நிற்பேன். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்டாக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஏன்னா ஒரு மிட் நைட்டில் தான் எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தேஜா மாதிரி ஒரு இயக்குனரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரோட கால் ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமாக பண்ணி பெரிய லாபம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிவிட்டு, இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சு தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அரவிந்த் எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கு அனுபவத்தை தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யார் ஹீரோன்னு சொல்கிறீங்களோ அவங்க ஹீரோ, இல்லை நீங்களே ஹீரோன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து கிஷன் வந்து எனக்கு முதல் முடிவு நீ வந்து ஒரு ஓடிடியில் தான் பார்த்தேன். அது வந்து அந்த தேஜா அந்த டைமில் தான் நான் பார்த்துட்டு நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம், இது வந்து ஓடிடியோட இதை வந்து சுருக்கிட்டாங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு 6 மாதம் ஒரு கதை முடிஞ்சிட்டப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்றைக்கி வரைக்கும், இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கூப்பிட்டு கேட்பார், சார் இது எப்படி ஓகேவா சார், இது எப்படி சார், அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா, கண்டிப்பாக
நான் வந்து ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு பேசும்போது இந்த ரேண்டமாக பேசும்போது ஒரு டாக்ஸ் என்ன வரும்னா, இயக்குநர்கள் மத்தியில் இல்லை தயாரிப்பாளர்கள் மத்தியில் எங்கள் ஹீரோவே இல்லைங்க, மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும்போது அப்போ எனக்கு தோணும், ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்கிறோம், ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஏன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ இங்கே இருக்கும்போது சொல்லுவேன், ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடி போவ அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்போது அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினச்சேன். இப்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுவும் தனஞ்சயன் சார் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே, நான் என்ன நினச்சனோ அது இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் கிஷன், தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தென் ஸ்மிருதி வந்து எங்கூட தேஜாவில் ஒர்க் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போதே சொன்னேன், தேஜாவில் இந்த மாதிரி கதை உங்களை சுற்றி இருக்கும், நான் கதையில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஓகே நம்பி வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சொன்னேன், ஸ்ருதி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கரெக்டாக ஒரு சூட்டபிள் ரோல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் படத்தில் ஹீரோயினாக இருப்பேன்றீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன், பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின்னு சொல்லும்போது என் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்காது. ஏன்னா ஸ்மிருதியை நம்ம ஹோம்லேயே பார்த்துருக்கோம், ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது ஏங்க எப்படிங்க அதில் ஸ்மிருதி உட்காரவங்கன்னா, இல்லை எனக்கு அப்படி தான் வேணும் கேஸ்டிங், இது வரைக்கும் பண்ணாத ரோலில் ஒருத்தங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களுக்கு கால் பண்ண அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க. நான் அவங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நான் சொன்னால் இப்படி தான் ஸ்மிருதி இருக்கும், பட் இது நத்திங் வந்து இதில் ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது, நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, இஃப் யூ ஃபீல் நீங்கள் வேணான்னு சொல்லலாம், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னேன். ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை ஐ ட்ரஸ்ட் யூ, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தென் ராஜயப்பா நானே இங்கே பல நாள் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். தென் தேஜா வந்தப்பறம் எனக்கு விஷ் பண்ணியிருந்தார். தென் ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ணால் சொல்லுங்கள் சார், நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, ராஜயப்பா வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு ஹெசிடேஷன் இருந்தது. தென் ராஜயப்பா வந்து நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். சும்மா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசணும், படத்துக்குன்னே கூப்பிடல, சரி ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்னேன், ராஜ் இது மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்குது ரோலு, பட் அது வந்து லீட் கிடையாது, ஆனால் இந்த படத்தில் லீடுனே ஒன்று கிடையாது, 3 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நீங்கள் கேளுங்க, கேட்டு உங்களுக்கு கன்வின்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் நான் கீதா கைலாசம் மேம் வந்ததாக இருக்கட்டும், ஸ்ரீஜா ரவி மேம் இங்கே இல்லை, அவங்க ஆக்சுவலி ட்ராவலிங்கில் இருக்காங்க, அவங்க வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்தது. பட் எல்லாருமே இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, கிஷன் சொல்லி தான் தர்புகா சிவா அந்த படத்தில் வந்ததா வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து டிஓபிக்கு அப்புறம் நம்ம சைன் பண்ணது வந்து தர்புகா சிவா சார். அது வந்து என்னோட சாய்ஸ். அது காரணம் என்னென்னா வந்து இது ஜானராகவே வந்து ரொமான்டிக் ஜானர்னும் போது அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டேரக்டர்ஸோட லிஸ்ட்டு நான் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டே தர்புகா சிவா நேம் தான் இருந்துச்சு. அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன், மீட் பண்ணோம். அவருன்னா ரொம்ப பிக்கி, அதனால தான் அவர் நிறைய படங்கள் பண்ணுறதில்ல. அப்போ அவர் வந்து லைனாக கேட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு. நான் ஒரு ஹாப்பியாக ஆகிறதுக்குள்ளே சொல்லிட்டாரு, இல்லை நான் இன்ட்ரெஸ்டிங் சொன்னதுனால நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் பவுண்ட் படிக்கணும், படிச்சுட்டு ஓகேனா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ பவுண்ட் அனுப்பிட்டு ஒரு 4-5 days வெயிட் பண்ணோம். தென் ஹி செட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, வி கேன் டூ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் வந்து தர்புகா சிவா வந்தார். சினிமாவோகிராஃபர் அவரோட ரோலுமே சொல்லி ஆகணும். நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ராஜா பட்டாச்சாரின்னு சொல்லிட்டு. நான் இங்கே நிறைய பேர் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு கொண்டு அதோட டிஓபியுமே அவர் தான். ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமே அவர் தான் பண்ணியிருக்கணும். பட் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் கோ ப்ரொடியூசரே டிஓபி அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னார், நான் பண்ணுறேன்னாரு. ஸோ சீனியர் சினிமாட்டோகிராஃபர்ன்றனால என்னால் நோ சொல்ல முடியல. ஸோ அப்போ இந்த படம் டிசைட் பண்ண உடனே நான் அவர் அவைலபிலிட்டி செக் பண்ணேன். ஏன்னா அதுக்குள்ளே அவர் பிஸி ஆகிட்டார், பிரியா பிரேமா காதல், இடியட் இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டேன். ஸோ நான் கால் பண்ணி சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம மீட் பண்ணோம். அந்த மூமெண்ட்லேருந்து வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ரீட்டைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சித்தார்த் தான். ஏன்னா எடிட்டர் எனக்கும் சித்தார்த்துக்கு வந்து சிங்க் அப்படி இருக்கும், சண்டையும் அப்படி இருக்கும்.
பர்சனலாக ஒன்றும் கிடையாது. அது இதுவாக வச்சுட்டு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டேன். அவர் சித்தார்த் எப்பயுமே வந்து ஒரு பிபியோடவே தான் இருப்பார், கூட இருக்குவார். டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகிடு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் வந்து ஐயோ ரொம்ப கோவப்பட்டோம் அப்படின்னு வந்து பேசுவார். பட் எல்லாமே வந்து அவர் படத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவார். அப்புறம் நான் என்னோட பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி தான் அவரோட ட்ராவலுமே இருந்தது. ஏன்னா என்னோடய படங்களில் நான் ரைட்டிங்லேயே வந்து அது எடிட்டிங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் புதுசாக உள்ளே வந்து அது என்னோட வேவ்லென்த்துக்கு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அப்போது நம்மளோட பெரிய ஒரு எடிட்டர்கிட்ட போகலாம், பட் அது டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு இவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் என்னன்னா ப்ரோ கண்டிப்பாக இந்த படத்தை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக அவர் வந்தார். பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க, தென் எடிட்டிங் பார்த்து இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் எடிட்டிங் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களோட அந்த அந்த கூட்டணி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. தென் டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனி மாஸ்டரு, அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக தான் இருந்தார். சும்மா ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பேசிகிட்டு இருந்தோம், சும்மா செக் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாள் பார்க்கல அவரோட இந்த மைனா சாங்லாம் வந்து செம்ம ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாம் மாஸ்டர்னா மீட் பண்ணோம். மாஸ்டர் இந்த மாதிரி தான் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆனால் இவ்வளோ நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எல்லாம் டென்ஷனாக தான் சொல்லுவாங்க, ப்ரோ என்ன இப்படி இருக்குது இவ்வளோ தான் கொடுப்பேன்றீங்களா, எல்லாம் மாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஐ திங்க் சாங் தான் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம் அந்த படத்தில். பட் நான் என்ன கேட்டனோ அந்த டிமாண்ட் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் மாஸ்டர். தென் ஸ்டண்ட் வந்து டான் அசோக்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா வந்து இதில் கிஷன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஃபைட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபைட், ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொரு ஃபைட் வந்து ரொம்ப வேகான ஃபைட்டாக இருக்கும். ஒரு லோக்கலாக இருக்கிறவங்க கூட ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க சண்டை போட்டால் யூஸ்வலாக படத்தில் வந்து இந்த லிபர்ட்டின்னு சொல்லி அதை உடச்சிடுவாங்க. ஹீரோவுமே ஒரு மாதிரி லோக்கலாக இறங்கி சண்டை போட்டுவார். நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா சார் எனக்கு இப்படி தான் இருக்கணும், அவங்க ரொம்ப லோக்கலாக இருக்கணும் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே, பட் கிஷனோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்டு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா. ஸோ அதையுமே ரொம்ப பண்ணார். ரொம்ப முக்கியமாக என்னென்னா வந்து படை பலத்தோடு வரும்போது நான் வந்து ப்ரெஸ் பலத்தோடு உள்ளே வரேன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நான் இங்கே சொல்லணும். ஏன்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸையும் ப்ரெஸ்ஸையும் நான் நம்புகிறேன்னா கண்டிப்பாக தரமான ஒரு படம் வரும்போது நீங்கள் அதை வந்து கைவிட்டதே இல்லை. ஏன்னா நம்மளே இங்கே அந்த மாதிரி பல பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது, நம்ம ஏன் வந்து பின்வாங்கணும், ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்துடலாம் அப்படின்ற ஒரு கட் ஃபீலில் தான் நாங்கள் வரோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்ம சார் சொன்ன மாதிரி நான் முன்னாடியே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் சாரி நான் கார்கி சார் மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூட ஆக்சுவலாக நான் அங்கேருந்து கார்கி சாரை பல இதில் பார்த்துருக்கேன். அவர் கூடலாம் நான் ஒர்க் பண்ணுன்றது ஒரு பெரிய ட்ரீமு. இந்த படத்தில் அது இதுவாச்சு. அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது எப்படி இருக்குன்றதை வந்து நான் விட்னஸ் பண்ணேன் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அவர் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. இது வேணுமா இது வச்சுக்கோங்க, இது வச்சுக்கணும் போது ஐயோ நம்ம எதை பிக் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரியாது. ஸோ அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷேர் பண்ணிவிட்டு சார் இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இது பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து அதாவது என் கூடயும் அந்த வேவ்லென்த் செட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்து இந்த படத்துலையுமே அந்த ட்ரஸ்ட் இருக்கும். இனி வர படங்கள்லையுமே அதை நான் வந்து கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். முத்த காட்சி இருக்க மாதிரி இருந்தது, ஆனால் டைரக்டர் அதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டாரு. படத்தில் இருக்கா சென்சார்லாம் மீறி வந்திருக்கா, அது என்ன மாதிரி இது? சார் நான் மொத்தமாக கட் பண்ண தான் சார் போராட்டிகிட்டு இருக்கேன். இல்லை அது நீங்கள் எது ட்ரெய்லரில் பார்க்குறீங்களோ அது படத்தில் இருக்கும். இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இருக்கு அப்புறம் மீனாட்சினா சொல்லுங்கள், அந்த காட்சி இருக்கா இல்லையா? காட்சி இருக்கும்ண்ணா, கிளிம்ஸ்லேயே இருந்துச்சுல்ல, அது படத்துலேயும் இருக்கும். ஹீரோ சார், நீங்கள் வந்து அரவிந்த் சார் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது சொல்லியிருப்பார் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்னு. நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்காக கேட்குறேன். அவர் எடுத்தவொடனே இந்த கதை சொல்லும் போது நீங்கள் ஸ்டண்ட்லாம் பண்ணுன்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆளுநடா நம்மளை வந்து ஸ்டண்ட்லாம் பண்ண சொல்கிறாருன்ட்டு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இல்லை என்னென்னா அப்போ என்ன நினச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ பேசலண்ணா. ஏன்னா அது சரியா இருக்காதுல்ல மற்றவங்க கிட்ட கதையை பற்றி சொன்னால். வீட்டில் போய் சொன்னேன், வீட்லேயும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஸ்டண்ட்டு நீ பண்ண போகிற அப்படியான்னு கேட்டாங்க. பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் நான் மோஸ்ட்டாக. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக கேட்டாங்கண்ணா. நானே என்கிட்ட கேட்கும் போது மற்றவங்க கேட்க மாட்டாங்களா? ஹீரோயின் மேம்,
டைரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க வைக்கிறாரு, என்ன விஷயம்? அப்படியா? டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவருக்கு ஜெனுவனாக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் விட பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும். ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பட் எல்லாமே மொனாட்டனஸாக இருக்கும், ஒரே இதுவாக இருக்கும். எனக்கு அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கால் வந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன். பிகாஸ் எந்த ஒரு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அடுத்த படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு, பட் யாருமே அது ஜெனுவனாக பண்ணதில்லை. அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது ஒரு செகண்ட் அவர்கிட்டே கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன குரல் வைத்துக்கிறதால அது நடக்காது சரியா? சரி, ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது என்னவாக இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் ஸ்மிருதி கிட்ட வந்து அது இல்லை. மொரோவர் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்மரு. இந்த கதைக்கு ஏன் அவங்களை நான் சூஸ் பண்ணேன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோல் பண்ணுறதுல வந்து மட்டும்தான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படம் இல்லை, 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேஜாவும் அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. அருள்நிதி பேர் வேறு. இந்த படத்தில் தான் அவங்க ஹீரோயின். ஸோ இதுதான். அரவிந்த் சார் என்ன சார் மிரட்டுறீங்களா? யாரு மிரட்டலங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான். ஸோ சார் தான் சொன்னேன், அவங்க இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுவீங்க. அவங்க டோட்டலாக வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த படத்தில். சார் ஹீரோயின் உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கதை சொல்லியிருக்காரு சரிங்களா? அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் முத்த காட்சின்னு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதை நேரில் வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ படத்துலலாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு நான் செம்ம ஷாக்கு. என்னையா கேட்குறீங்க இந்த ஒரு இதுன்னு. அண்ட் தென் ஆக்சுவலி வி ஹேட் அ லாட் ஆஃப் நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக முடியாது. தென் ஹி டோல் ட்ரஸ்ட் மீ, எதுவுமே தப்பாக தெரியாது. இந்த சீட் ஷாட் தான் தப்பாக தெரியாது, உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பாக இருந்துச்சு அந்த மாதிரினா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்க்கல. ஸோ வீட்டில் பார்த்து தானே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு கால் அரவிந்த் சாருக்கு தான் பண்ண போகிறேன். அரவிந்த் சார் என் நண்பர் தான், நான் அரவிந்தன் கூப்பிட்றேன். அரவிந்த், நீங்கள் பெரிய ஃபஸ்ட்டு ஒரு படம் விட்டு கொடுத்துட்டீங்க. பெரிய படம் இட்டு கொடுத்தா, நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலகணம் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிருக்கீங்க. இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி போய் நிற்கிற மாதிரி காரணம் என்ன? இல்லைங்க, இது என்னோடய ப்ரொஃபஷன் மாறி இருக்குது, அவ்வளோதான். ப்ரொஃபஷன் மாறினதுனால நான் மாறணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்ருக்கேன், இன் பிட்வீன் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பேசிக்காக அங்கேயும் தாங்க இங்கே வந்திருக்கேன். அது எப்பயுமே அது இருந்துகிட்டு இருக்கும். எதை சொன்னேன், எத்தனை பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பேன். இன்றைக்கி ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வருதுன்றது எனக்கு பெரிய ட்ரீம். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இந்த ட்ரீமு ப்ரொவைடட் நம்ம எத்தனை படம் இங்கே உட்காந்து பார்த்துருப்போம், உங்க கூட பயணிச்சிருப்பேன். அப்படின்னும் போது நமக்கு என்னதாலும் ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஐயோ இது கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். மற்றபடி நான் தான் சொன்னேன், இது இப்படியே தான் இருப்பேன். இன்னும் ஒரு 10 படங்கள் போனாலும் இப்படி தான் இருப்பேன். கீதா மேம், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே உங்களை அம்மாவா குத்தகைக்கு எடுத்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதை பற்றியா? சரி, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சில எமோஷ்னல் சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதையும் தாண்டி நிறையா கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் சிலதை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அம்மா அப்படிங்கிறதுலேருந்து ட்ராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாகவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக. ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா. ஹீரோக்கு ஒரு கேள்வி. கிருஷ்ணதாஸ், உங்கள் தாத்தா வந்து ஒரு டிஜிபியாக இருந்தவர். அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள்ங்க வந்து யாருன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் உங்கள் மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க. உங்களுக்கு என்னைக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா? படிப்பு ஏறல சார் பெருசாக. நான் நினச்சாலுமே அதுவும் ஒத்துழைக்கணும்ல சார். பட் நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன் சார் ஆகணும்னு. அட்லீஸ்ட் ஆமாம், இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருமையாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் தப்பாக எதுவுமே பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது சார். பட் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார். ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியடில் ஒரு டிஜிபியாக இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்தியாவில் சொல்ல போனால் பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில், ரெனோன்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து இவரோட பேர் இருந்துச்சு. அதனால் அப்படி ஒரு ஆசை இல்லையான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இல்லை, ஆசை இருந்தது சார். தாண்டி திறமையும் ஒரு தேவையில்லை சார் அது பண்ணுறதுக்கு. ஸோ ஆசை இருந்தது. அது வந்து இந்த மாதிரி இடங்களை தான் அது பூர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. ராஜ், உங்களோட நிஜ கேரக்டர் தான் இந்த படத்தில் கேரக்டரா? என்ன சார், இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும்? இது படம், இது ஒரு கேரக்டர், அவ்வளோதான் சார். இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் 100ல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த படத்தில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் வேறு மாதிரி இருக்கும். அண்ட்
இதில் நிறைய கிரே ஷேட்ஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் இருக்குது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம். ஸோ ரொமான்டிக் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பதிலுக்கு கண்டிப்பாக இல்லை சார், அந்த மாதிரி எதுவும். ராஜ், நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வழியாக பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கூட அதே மாதிரி தான் தம்பியாக பண்ணியிருக்கீங்க. இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகலை, அதே டைமில் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதை? சார், நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு லாஸ்ட் 1 year 1.5 yearsஆக வேறு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சார். கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், லீட்ஸாக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக, கொஞ்சம் நெகட்டிவ், கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. அண்ட் சார் படத்தில் நான் எந்த கேரக்டரும் பண்ணல. சார் 2 படம் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை. கீதா மேம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படம் பண்ணுறீங்க. ஆனால் எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, நல்லாவும் இருக்குது. ஆனால் வந்து உங்களை வந்து டோட்டலாகவே வந்து மாமியார் கேரக்டர்லேயே ஒரு விஷயம் காத்துன்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, மக்கள் மனசில் பதிகிறேன். ஸோ அந்த அந்த நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்னை வச்சு பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு 10 பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசில் அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. நிச்சயமாக அந்த 10 பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அவங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்ற இதிலேருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ், வித்தியாசமான ரோல்ஸ், வில்லத்தனமான ரோல்ஸ், இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஃபீல் ஆகிடும். இவருடைய படத்துலேயே நல்ல த்ரில்லரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஐ திங்க் அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அரவிந்த், தர்புகா சிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு. ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு அவர் வராதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது, அவாய்ட் பண்ணோன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. அவர் ஆக்சுவலி பயங்கர ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிவிட்டு டைரக்ஷனுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸில் எடுக்கிற படம்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதுக்கான இது பண்ணிகிட்ருக்காரு. பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம், இது பண்ணலாம். ரொம்ப ரிசர்வ் டைப். அது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ஜோனில் அவர் இருக்கவே மாட்டார். அவர் டோட்டலி என்னென்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது. நம்மக்கிட்டே வந்து இப்போது இதுனா அப் டு த பாயிண்ட் என்னவோ அது பேசிட்டு தென் அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ அதர்வைஸ் பர்பஸ்ஃபுல்லாக அதுவும் கிடையாது. சொல்லுங்கள். கிஷன் தாஸ் அதே தான். எதுக்கு அதாவது அவர் ஜெனரசிட்டி அவர் சொல்லலாம், ஓகேவா? நம்ம யார் நமக்கு தெரியணும். அதுவும் இந்த கேரக்டர் எழுதிட்டு சும்மா அப்படியே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோலாம் நம்ம பண்ணிட்டு போகலாம். இது ரொம்ப மெனக்கடணும் பாருங்கள். ஃபைட் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், ரொமான்ஸ் பண்ணால் வீட்டில் மாட்டிப்போம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஹீரோ இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பண்ணலாம். அதுக்கு எதாவது சொன்னேன், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் எங்கே தானே இருக்கேன், பண்ணலாம்.